ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும். அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம். இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தில் நாம் பார்க்க போற தலைப்பு, பரிகாரம் செய்தால் தோஷம் நீங்குமா. நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஜோசியர்கிட்ட, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட ஜோசியம் ஜாதகம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆய்வு செய்து இந்த மாதிரி தோஷம் இருக்கு, பாம்பு சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, காலசர்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கு. இது மாதிரி தோஷங்கள்ல பல வகை இருக்கு. பித்ரு தோஷம், இது மாதிரி இந்த தோஷங்கள் பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மாதிரி தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்தால் தோஷம் நீங்குமா? இது ஒரு வாசகர் கேள்வி. கமெண்ட் பாக்ஸ்ல தனிப்பட்ட முறையில எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வாசகர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகம், ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தை பார்க்கும்போது அதுல தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி செய்தால், தோஷத்தை பரிகாரங்கள் செஞ்சுட்டா, இந்த உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ராகு வேற இடத்துக்கு கோச்சாரத்துல ஒரு இடத்துல இருக்கும்போது அதோடைய பலன் மாறுபடுமா? இல்ல, ஏன்னா அப்ப இருந்த ராகு, அப்ப இருக்கிற கேது ரெண்டுமே சமசப்தமா தான் இருக்கும். ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா 7வது இடத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாகதோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சா அதே இடத்துல இருக்குமா, இல்ல அது அந்த இடத்துல மறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா, எல்லா கிரகங்களுக்குமே பெயர்ச்சி என்று உண்டு. எல்லா கிரகத்துக்குமே இருக்கு. அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு, சூரியன் மாசத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார், ஒவ்வொரு மாசமா மாறிட்டு வருவார். இப்போ சூரியன் இருக்கிற இடம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற மாசம் வைகாசி மாசம். வைகாசி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு? ரிஷபத்துல இருப்பாரு. அடுத்த மாசம் இங்க மிதுன ராசிக்கு வருவார். இது மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை சூரியன். அது மாதிரி சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கு, குரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து அடுத்த ராசி கட்டத்துக்கு வருவார். சுக்கிரனுக்கு, சனீஸ்வரருக்கு, ராகு, கேது இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த பெயர்ச்சி காலம்னு ஒண்ணு உண்டு. ஒரு இடம் மாறுதல். ஒரு வீடு வாடகைக்கு இருக்கும்போது அந்த வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா காலி பண்ணி வேற வீட்டுக்கு போறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட தவணை நாட்கள் கேட்டு அங்க போவோம். இங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சூரியனுக்கு பாத்தீங்கன்னா சிம்மம், அதுதான் அவருடைய சொந்த வீடு. இப்போ ரிஷப ராசியிலே சூரியன் இருக்கார். இந்த ஜாதகத்தை சொல்லல, பொதுவா இந்த மாசத்துல கோச்சாரத்துல இந்த மாசத்துல வைகாசி மாசம் ரிஷபத்துல சூரியன் இருக்கார். யாரோட வீட்டுல இருக்காரு? சுக்கிரனோட வீட்டுக்கு போய் கெஸ்டா இருக்கார். ஒரு மாசத்துக்கு கெஸ்டா இருப்பார். அப்போ சூரியனால ஏற்படக்கூடிய தோஷங்கள், சூரியனாலையும் தோஷங்கள்ல ஏற்படக்கூடியது உண்டு. சந்திரனாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கு, செவ்வாயினாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களினாலும் தோஷங்கள் இருக்கு. ஒரு சில கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும் போது அது ஒரு தோஷத்தை உண்டாக்கும். இப்படி இருக்கு எல்லாமே. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, இல்லைன்னா தனிப்பட்ட முறையில தட்சிணை கொடுத்து கேளுங்க. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி இப்போ சூரியன்
ஒரு கெஸ்டா சுக்கிரன் வீட்டுல ரிஷபத்துல இருக்கார். அப்ப சூரியனுக்கு உண்டான தோஷம் ஏதாவது இருந்து அந்த தோஷ பரிகாரத்தை நம்ம செஞ்சாச்சு, இப்போ அதனால நமக்கு தாக்கம் வருமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நட்பு பகை இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஃப்ரெண்ட் எனிமி அப்படின்னு இருக்கு. இந்த கிரகத்துக்கு இவர் நட்பு, இந்த கிரகத்துக்கு இவர் பகை அப்படின்னு இருக்கு. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம், பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது அவர் நட்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த மாசத்துல நல்லது செய்வார், அந்த பீரியட்ல நல்லது செய்வார், அந்த தசாபுக்தி காலத்திலே நல்லது செய்வார். இப்போ தோஷம்னு டாபிக் வரும். பரிகாரம் செய்தால் தோஷம் நீங்குமா? லக்னத்திலிருந்து லக்னம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்திருக்கக்கூடிய இடம் துலாம் ராசி, விருச்சிகத்திலே குரு, மகரம் ராசியிலே செவ்வாய், கும்பம் ராசியிலே சனீஸ்வரர், மீனம் ராசியிலே ராகு, மேஷம் ராசியிலே சுக்கிரன், ரிஷபம் ராசியிலே சூரியன் புதன், இங்கே சிம்மம் ராசியிலே சந்திரன், கன்னி ராசியிலே கேது. இதுதான் ஒரு ஜாதகருடைய ஜாதக அமைப்பு. அப்படின்னா தோஷம் சம்பந்தப்பட்டு நம்ம பார்க்கும்போது லக்னத்திலிருந்து லக்னத்திலேயோ லக்னத்துக்கு அடுத்த கட்டத்திலேயோ லக்னத்திலிருந்து 5வது இடத்திலேயோ லக்னத்திலிருந்து 7வது இடம் 8வது இடத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நாகதோஷம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா லக்னம் துலாம் லக்னம், இங்க ராகு கேது எங்க இருக்காரு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இங்க எங்கேயுமே ராகு இல்ல, கேதுவும் இல்ல. அப்போ இந்த ஜாதகருக்கு நாகதோஷம் இல்லை. சர்ப்பதோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தபடியா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1 2 5 7 8 இந்த இடத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தால் அது சர்ப்பதோஷம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நாகத்துக்கும் சர்ப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பாம்புல பல வகை பாம்பு இருக்கு இல்லைங்களா? கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு அப்படின்னு. அந்த நல்ல பாம்புன்றது தான் சர்ப்பம், மற்றதெல்லாம் நாகம் வகையில சேர்ந்தது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து 1 2 5 7 8ல ராகுவோ கேதுவோ இருந்தால் சர்ப்பதோஷம். இங்க சந்திரன் சிம்ம ராசியிலே இருக்க, கன்னி ராசியிலே கேது, 2வது இடத்திலேயே கேது. அப்போ சந்திரனை பொறுத்தவரையும் இங்கே இந்த ஜாதகருக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8வது இடத்திலே ராகு இருக்கார். இந்த ஜாதகருக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறது. அப்ப சர்ப்பதோஷத்துக்கு ஒரு பரிகாரம் ஒரு ஜோசியர் சொல்றார். அந்த தோஷத்தை நீங்க எப்போ, அதாவது ஒரு ஜோசியர்கிட்ட நீங்க போய், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சாதாரணமா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுக்காக உங்க இதயம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாக்குறதுக்கு, ஒரு இதயம் நம்ம இதயம் நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்களே ஒரு தனிப்பட்ட முறையில போய் இசிஜி எடுத்துடுறீங்க. டாக்டர் லேப்ல போய் இசிஜி எடுக்கிறீங்க. எடுத்த உடனே யூ ஆர் பெர்ஃபெக்ட், உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னு அந்த இசிஜி எடுத்த லேப்லையும் அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க போய் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 மாசம் இல்ல 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஹார்ட்ல சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்க எக்ஸாமின் பண்ண போறீங்க, டாக்டர் கிட்ட போறீங்க. அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது
டாக்டர் பார்த்துட்டு நீங்க இசிஜி எடுத்துட்டு வாங்க, இப்போ நான் இசிஜி ரிப்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் 4-5 மாசம் முன்னாலேயே நான் இசிஜி எடுத்துட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இசிஜி சென்டர்ல அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொன்னா, அது டாக்டரை திருப்திப்படுத்துறதுக்கா நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறதுக்கா? இதுதான் முக்கியமான கேள்வி. அதே தான் இங்கேயும். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நண்பர்கள் கூடவோ இல்ல சொந்தக்காரங்க கூடவோ காளஹஸ்தி இடத்துக்கு போயிருக்கலாம். அங்க போய் அவங்க குடும்பத்தினருக்காக ஏதோ ஒரு தோஷம் நிவர்த்தி பண்றதுக்கு, பரிகாரம் பண்றதுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ராகு கேது தோஷம் நிவர்த்தி பண்றதுக்காக போறாங்க, நாமளும் போய் பண்ணிடலாமே அப்படின்னு போய் பண்ணிக்கிறீங்க, அந்த பூஜையில போய் செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தனிப்பட்ட முறையில உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, நீங்க உங்களுக்கு நாகதோஷமோ சர்பதோஷமோ கால சர்பதோஷமோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கால சர்பதோஷம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ராகுக்கும் கேதுக்கும் எல்லா கிரகங்களும் நடுவுல, ராகுக்கும் கேதுவுக்கும் நடுவுல எல்லா கிரகமும் இருந்தால் அது கால சர்பதோஷம். இப்போ உங்களுக்கு கால சர்பதோஷம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லி, நீங்க ஒரு கோயிலை குறிப்பிட்டு போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. காளஹஸ்தி போய் செஞ்சுட்டு வாங்க, இல்ல திருப்பாம்பரம் போய் செஞ்சுட்டு வாங்கன்னு ஏதோ அந்தந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஜோசியர் சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டீங்களா, நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்துல நான் ஒன்று சொல்லுவேன். இப்போ இல்லைங்க, நான் ஒரு 10 வருஷம் முன்னாலேயே நான் இந்த தோஷம் பரிகாரம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, எப்படி இசிஜி பரீட்சையை 6 மாசம் முன்னால எடுத்துட்டேன், இப்போ நான் எடுக்கணுமான்னு கேட்கறது எப்படியோ அப்படித்தான் அது. அதனால தோஷம் எப்போ இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ ஒரு தடவை நீங்க பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். அப்போ 100% உங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷத்தின் தாக்கம் குறைய பரிகாரம் செய்றீங்க. பரிகாரம் செஞ்ச உடனே சில பேர் அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்ப்பாங்களாம், உடனே கர்ப்பம் ஆயிட்டாங்களா அப்படின்னு. இது மாதிரியா இது. நான் தோஷத்தை செஞ்சு முடிச்சுட்டு, தோஷ பரிகாரத்தை செஞ்சுட்டு தோஷம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. சில பேருக்கு கல்யாணம் இன்னும் ஆகல, இல்ல குழந்தை பாக்கியம் இன்னும் வரல, இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னா, ஐயா நான் போய் முந்தானேத்தி போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் ஐயா, எனக்கு இன்னும் என் பையனுக்கு இன்னும் பொண்ணு இன்னும் சீக்கிரம் வரலீங்களா ஐயா, ஆனால் அடுத்தது மெயிலியா வருவாங்க, ட்ரெயின்லயா வருவாங்க, ஃப்ளைட்ல வருவாங்களா? அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, நேரம் உண்டு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உடனே அடுத்த 2 நாள்ல 3 நாள்லயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நான் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் ஐயா, இந்த 2 நாள் ஆச்சு செஞ்சு, இன்னும் வரலையா, கல்யாணத்துக்கு பொண்ணு இன்னும் வரல, பையன் இன்னும் வரல அப்படின்னு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு இப்பதான் போய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க 1 வாரத்துக்குள்ள, உடனே இன்னும் கரு உண்டாகல அப்படின்ற மாதிரி கேள்வி. மக்களுக்கு ஒரு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தோஷத்தின் தாக்கம் குறையும், அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா தோஷம் 100% உங்களுக்கு ஒரு 2% இருக்கும். அதனாலதான் பாருங்க, சில இதுதான் சோப்புலாம் பாத்தீங்கன்னா, அந்த சோப்புல இவ்வளோ கிருமிகள் அகற்றப்பட்டதுன்னு போட்டுருவான். 100% கிருமி அகற்றப்பட்டதுன்னு போட மாட்டான், சொல்ல மாட்டான். கண்டிப்பா 1% கிருமிகள் இருக்கும். நீங்க எந்த சோப் வேணுமா எடுத்து பாருங்க, அதுல சாதாரணமா பார்க்கும்போது 99% கிருமி ஃப்ரீ, உண்மையே அகற்றப்பட்டது. அப்போ 1% இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இங்க. அதே மாதிரிதான் இந்த தாக்கம் 1%ஓ 2%ஓ இருக்கும். அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா. அப்ப அந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு 5வது இடத்தை பார்க்கணும். லக்னத்திலேருந்து 5வது இடம். சுபர் இருக்காரா அசுபர் இருக்காரா, சுப கிரகமா அசுப கிரகமா, நீங்கள் பாவம் செஞ்சிருக்கீங்களா புண்ணியம் செஞ்சிருக்கீங்களா. இங்க லக்னம் துலாம் லக்னம் 1 2 3 4 5 சனீஸ்வரர் இருக்கார். அப்போ போன ஜென்ம வரையும் அக்யூமுலேட்டட் பேலன்ஸ்ல பாவம் இருக்கு, அந்த பாவத்தை கழிக்கணும். அந்த பாவத்தை கழிக்கணும் அப்படின்னும் போது இந்த ஜாதகருக்கு இப்ப சனீஸ்வரர் எங்க இருக்கார்,
கோச்சாரத்துல கும்பராசியில இருக்கார். இந்த ஜாதகருடைய ராசி கட்டத்துல இப்போ சனீஸ்வரன் இங்க இருக்கார், சந்திரன் எங்க இருக்கார், இங்க இருக்கார். அப்போ இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 இவருக்கு எந்த சனி நடக்கிறது? கண்டக சனி நடக்கிறது. இப்போ கண்டக சனி நடக்கிறதுனா அந்த கண்டக சனிக்கு உண்டான பரிகாரத்தை செய்யணும். இது எப்படின்னு கேட்டா எல்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு லிங்க் தான், ஒண்ணுத்தோட ஒண்ணு லிங்க். அந்த லிங்க இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னா எப்ப சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோ கிடுகிடுன்னு அதுக்கு உண்டான பார்த்து ஃப்ரீ ஆக்கிக்கணும். அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட கொசுருவாக பிளட் ப்ரெஷர் வரும், அதுக்கு கொசுருவாக கொலஸ்ட்ரால் வரும். இதெல்லாம் அதோட லிங்க். அதே மாதிரி தான் இங்கேயும் பூர்வ ஜென்ம கர்மாவை தீர்க்கணும். பூர்வ ஜென்ம கர்மாவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும். அதை பண்ணலைன்னா இது சரியா வராது. அதனால சொல்லும் போதே ஒரு ஜோசியர் முழுதாக எல்லாமே சொல்லணும். அப்படிப்பட்ட ஜோசியர்கிட்ட தான் நீங்க போய் பார்க்கணும். ஒரு ஜோசியர் ஐயா உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, போயிட்டு வா. ஒரு படத்துல சொல்லுவாங்க, தம்பி கடைக்கு போன் போட்டு பொருள் வந்துச்சா கேளுப்பா அப்படின்வாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான், கடைக்கு போன் போடுவான், ஐயா பொருள் இந்த பொருள் வந்துச்சா, போனை வச்சிருவான். ஐயா போன் வந்துச்சுங்களா? உடனே தம்பி எத்தனை மணிக்கு வந்தது கேளு அப்படின்னு. உடனே திருப்பியும் போன் அடிப்பான், எத்தனை மணிக்கு வந்தது? இத்தனை மணிக்கு வந்துதான். எத்தனை மூட்டை வந்தது கேளு அப்படின்வான். ஒவ்வொன்றா முதலாளி கேட்க கேட்க பையன் கடையில் கேட்டு கேட்டு சொல்லுவான். அதே இது தன்னுடைய பையன் அவர் அவரை கூப்பிட்டு அப்பா நீ கேளுப்பா, கடைக்கு ஃபோன் பண்ணி பொருள் வந்துச்சா கேளு அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, அந்த ஃபோன் எடுப்பாரு. கடைக்காரர் கோச்சிக்க மாட்டாரு, இப்பதானப்பா ஃபோன் நான் எல்லாத்தையும் சொன்னேன்னு கோச்சிக்க மாட்டாரு. அவரு என்ன சொல்லுவாரு, அவரு விவரமா எல்லாத்தையும் கோர்வையா சொல்லுவாரு. சொன்ன உடனே இவரே என்ன பண்ணிடுவாரு, கிடுகிடுன்னு இத்தனை மணிக்கு வந்துதான், இவ்வளவு மூட்டை வந்தது, அதுல இவ்வளோ தரம், இவ்வளவு தரமானது, இவ்வளோ தரமற்றது இது, அப்படி இப்படின்னு பிரிச்சு பைஃபர்கேஷனோட எல்லாத்தையுமே சொல்வார். அதே மாதிரி எந்த ஒரு ஜோசியர் கரெக்டா இந்த தோஷங்கள் இருக்கு, நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, இதுதான் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாரோ அந்த ஜோசியர்கிட்ட நீங்க போங்க. ஒரு ஜோசியர் நாகதோஷம் இருக்கு, சார் நான் நாகதோஷம் பரிகாரம் தான் செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் கல்யாண வேலை சீக்கிரம் வரல, பையனுக்கு இன்னும் கல்யாணம் வரல, வேலை பொண்ணு இன்னும் வரல அப்படின்னு சொல்றோம். உடனே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற இன்னொரு குடும்ப உறுப்பினர் சொல்லுவாங்க, இந்த ஜோசியர் சரியா சொல்ல, நீ இன்னொரு ஜோசியர்கிட்ட போ அப்படின்வாங்க. அந்த ஜோசியர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்றாரு, பா செவ்வாய் தோஷம் இருக்குது, தம்பிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் செவ்வாய் தோஷத்தை செஞ்சு முடிச்சாச்சு, இன்னும் வரல. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு ஜோசியர் சொல்லுவாரு, ஐயா இவருக்கு பெண் சாபம் இருக்கு, அந்த சாபம் நிவர்த்தி பண்ணணும். அதனால ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையும் போய் நேரத்தை வீணடிக்காமல் நீங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஜோசியராக பார்த்து செயல்படுங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் நிறைய ஜோசியர்கள் இருக்கார்கள். அவர்களிடத்திலே பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 9791084771 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்கறதுக்கு முன்னால் ஃபோனில் ஐயா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஃபீஸ் இல்லைங்க இதுக்கு பேர் தட்சிணைன்னு பேர் அப்படின்னு சொன்ன உடனே தட்சிணை அமௌண்ட்டை குறிப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதுலையே மிக குறைவான தொகையை சொல்லுவோம். ஆனால் தொடர்பு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் வரவில்லை அப்படின்ற மாதிரி யாரும் அவங்க பின்னால் வர்றதில்லை. இந்த அமௌண்ட்டுக்கே இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட்னா ரூம் போட்டு பண்ணுறவங்க கிட்ட தான் போவாங்க. ஆனால் இதை மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்கு எந்தெந்த பீரியட்ல செய்யணும், எந்தெந்த இடத்துல செய்யணும், எவ்வளவுமே சொல்லுவோம்.
அத்தனையும் சொல்லி முடித்தாகிவிட்டாலும் எனக்கு வந்து ஃபுல்லாக தோஷம் நீங்குமா அப்படின்னு கேட்டால் 100% யாருக்கும் நீங்காது. கண்டிப்பாக ஒரு 2 to 3% கண்டிப்பாக இருக்கும். அது பெர்சன்டேஜ் நம்ம எப்படி கணக்கில் வைக்கிறது, அது ஒரு கணக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே நாம் சொல்லிட முடியாது. 2% பாக்கி இருக்கா, 3% பாக்கி இருக்கா, 5% பாக்கி இருக்கா. கண்டிப்பாக 95% கிளியர் ஆகிடும். அந்த 5%ல 1 to 5% உங்களுக்கு கண்டிப்பாக தோஷம் வெரி ஸ்லைட்டாக தான் இருக்கும். அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் இதில் சப்ஸ்கிரைப் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பரிகாரம் செய்தால் தோஷம் நீங்குமா இந்த தலைப்பு உங்களுக்கு சரியாக, இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி புரியலைன்னா இன்னொரு தடவை போட்டு பாருங்க, உங்களுக்கு பக்காவா புரியும். அடுத்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் கணிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்கள் சொல்லணும்னாலும் சரி, கல்யாண பொருத்தங்கள் பார்த்து சொல்லணும்னாலும் சரி. சில ஜோதிடர்கள் கல்யாண பொருத்தம் ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அவங்க வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபோனில் பதிவிட கொடுத்தா சில பேர் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்ட்டு ஃபோன்லேயே பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க. சில பேர் வெறுமை பொருத்தம் உண்டு பொருத்தம் இல்லைன்னுவாங்க. நான் வந்து கிளீனாக உங்களுக்கு இருக்கிற அத்தனை பொருத்தம் பேரையும் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரேக்கப்போடு போட்டு கொடுப்பேன். அவ்வளோ ஒரு விசேஷ தன்மையாக உங்களுக்கு செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் இந்த யூடியூப் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.